ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டிக்கும் ரொம்பவே முக்கியமான பேசிக்கான டாபிக் தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். லக்ஷ்மிகாந்தோட இந்தியன் பாலிட்டி புக்கில் இது ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். 1600 பிரிட்டிஷ்காரங்க ட்ரேடர்ஸாக இந்தியாவுக்கு வந்தாங்க. 1764 வரைக்கும் அவங்க ட்ரேட் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 1764 முகல் எம்பரர் ஷா ஆலம்க்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பேட்டில் ஆஃப் பக்சர் நடந்திருக்கும். அதில் வின் பண்ண பிரிட்டிஷ்காரங்க முகல் எம்பரர் ஷா ஆலம்கிட்ட இருந்து 1765 திவானி ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. திவானி ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் லேண்டோட ரெவன்யூ சிவில் ஜஸ்டிஸை ஹேண்டில் பண்ற ரைட்ஸ். அந்த மாதிரி வாங்கின 3 இடம் தான் பெங்கால், ஒரிசா, பீகார். இந்த 3 இடத்துல ஆரம்பிச்சு இந்தியாவில் பல இடங்கள்ல பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது 1858 சிப்பாய் ரிவல்ட்ல போய் முடிஞ்சது. அதுக்கப்புறமேலா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டைரக்டா இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத கிரவுன் ரூல்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுன்னு. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட 2 அஸ்பெக்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தி கம்பெனி ரூல். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவுக்கு கொடுத்த ஆட்சி மாற்றங்களும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு வந்த ஆட்சி மாற்றங்களையும் பார்க்கறது தான் தி கம்பெனி ரூல். நெக்ஸ்ட் ஒன், தி கிரவுன் ரூல். 1858 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டைரக்டா இந்தியாவை ரூல் பண்ணும்போது அவங்க இந்தியாவுக்கு கொடுத்த ஆட்சி மாற்றங்களை பார்க்கறது தான் தி கிரவுன் ரூல். கம்பெனி ரூல்ல ஃபர்ஸ்ட் ரூலா தி ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருக்கு. இதை யார் போட்டாங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். யாருக்காக போட்டாங்கன்னா தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்காக. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில நிறைய கரப்ஷன் வந்ததுன்னு கேள்விப்பட்டதும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்கள ரெகுலேட் பண்றதுக்காகவும் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் போடப்பட்ட ஆக்ட் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு சென்ட்ரலா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்னு ஃபவுண்டேஷன் போட்டதும் இந்த ஆக்ட் தான். ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவோட பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழே கொண்டு வந்ததும் இந்த ஆக்ட் தான். இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் ரெகுலேட்டிங் ஆக்டோட முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்தினாங்க. அதப்படி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங். இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்னு போட்டாங்க. அதுல 4 பேர் இருந்தாங்க. அவங்க தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேர்ட் பாயிண்ட், 3 பிரசிடென்சி இன்டு 1. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால ஹெட்டா வச்சு அவருக்கு கீழே கவர்னர் ஆஃப் பாம்பேயும் கவர்னர் ஆஃப் மெட்ராஸையும் சப்பார்டினேட் பிரசிடென்சியா வச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன், 1774 கல்கட்டால சுப்ரீம் கோர்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுல ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 அதர் ஜட்ஜஸும் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், கம்பெனியோட சர்வன்ட்ஸ் பப்ளிக்ட இருந்து பிரசன்ட்ஸோ கிஃப்டோ பிரைப்ஸோ எதுவும் வாங்கக்கூடாதுன்னு இந்த ஆக்ட் ப்ரொஹிபிட் பண்ணி வச்சிருந்தது. நெக்ஸ்ட், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்க. இவங்க யாருன்னா கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனி. அதாவது இந்தியாவை கவர்ன் பண்றது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை கவர்ன் பண்றது தான் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவங்களோட வேலை என்னன்னா, கம்பெனியோட ரெவன்யூ, சிவில், மிலிட்டரி அஃபேர்ஸை பத்தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ரிப்போர்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருக்குது. இதுலயே நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781. ஸோ அமெண்ட் பண்றாங்க எதை? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸம்டட் சம் பர்சன்ஸ் ஃப்ரம் த ஜுடிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் சில பர்சன்ஸை மட்டும் எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது. அவங்க யாருன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அவருக்கு ஹெல்ப் பண்ண 4 பேர் இருப்பாங்களா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல அவங்க, அப்புறம் கம்பெனி சர்வன்ட்ஸ். இவங்களாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு நான் இதை அஃபிஷியலா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அவங்கள எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட் கம்பெனியோட ரெவென்யூ மேட்டர்ஸ்லயும் தலையிடக்கூடாது. கல்கத்தால இருக்க பிரிட்டிஷ்காரங்களா இருந்தாலும் சரி, இந்தியன்ஸா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் அவங்க மேல முழு பவரையும் எடுத்துக்கும்.
நெக்ஸ்ட் இப்பெல்லாம் ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அப்பீல்ஸ் போகும். அப்ப ப்ரொவின்சியல் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாது. அதுக்கு பதிலா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்கிட்ட தான் அப்பீல்ஸ் போகும். லாஸ்ட் ஒன்னா எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஒன்று பார்த்தோம். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு ஹெல்ப் பண்ண 4 பேர் இருப்பாங்கன்னு. அவங்களோட வேலை இங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்றது. யாருக்காக ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா ப்ரொவின்சியல் கோர்ட்ஸ்க்கும் கவுன்சில்ஸ்க்கும் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்றதா இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலோட வேலை. இதெல்லாம் தான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781 கீழே வருது. நெக்ஸ்ட் ஆக்ட் என்னன்னா பிட்ச் இந்தியா ஆக்ட் 1784. இதுக்கு ஏன் பிட்ச் இந்தியா ஆக்ட்னு வச்சாங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்க வில்லியம் பிட்ச் அப்படிங்கிறவங்க இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால அவர் நேமையே இதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸை ரெண்டா டிவைட் பண்றாங்க. பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், கமர்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு. பொலிட்டிக்கல் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தோம். அவங்க வந்து கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனி அப்படின்னு. அவங்க கம்பெனியோட கமர்ஷியல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணி நீங்க கம்பெனியோட பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ சிம்பிளா பார்க்கணும்னா கம்பெனியோட ஃபங்க்ஷனை ரெண்டா பிரிக்கிறாங்க. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், கமர்ஷியல் அஃபேர்ஸ்னு. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்றது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கமர்ஷியல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்றது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ PBCC ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆக்ட் பிட்ச் இந்தியா ஆக்டோட சிக்னிஃபிகன்ஸ்ல என்னன்னா இந்த ஆக்டுக்கு அப்புறமேல இருந்தா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எங்கெங்கெல்லாம் ரூல் பண்றாங்களோ அதாவது கம்பெனியோட டெரிட்டரிஸ் எல்லாம் பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆக்ட் கீழே இருந்து தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மேல சுப்ரீம் கண்ட்ரோல் முழு பவரும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் பிட்ச் இந்தியா ஆக்ட். நெக்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1786. 1786ல ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்தாரு. அவர் தான் லார்ட் கார்ன்வாலிஸ். அவரு 2 டிமாண்ட் வச்சாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா பவர் டு ஓவர்ரைட் த டெசிஷன் ஆஃப் ஹிஸ் கவுன்சில் இன் ஸ்பெஷல் கேசஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் கேசஸ் மட்டும் என்னோட கவுன்சில் சொல்றத நான் ஓவர்ரைட் பண்றேன், எனக்கு விருப்பமான முடிவை நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு டிமாண்ட். நெக்ஸ்ட் he was also be the commander in chief. கமாண்டர் இன் சீஃபாவும் இவர் தான் இருப்பாரு அப்படின்னு 2 டிமாண்ட் வச்சாரு. ஸோ இந்த 2 டிமாண்டுமே பின்னாடி ஆக்டா மாறுச்சு. ஸோ அதை சொல்றது தான் ஆக்ட் ஆஃப் 1786. நெக்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இதுல என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஓவர்ரைடிங் பவர் டு ஆல் ஃபியூச்சர் கவர்னர் ஜெனரல்ஸ் அண்ட் கவர்னர் ஆஃப் பிரசிடென்சிஸ். அதாவது லார்ட் கார்ன்வாலிஸுக்கு கொடுத்த அந்த 2 பவரையுமே இனிமேல் வரப்போற கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கும் கவர்னர் ஆஃப் பிரசிடென்சிஸ் இருப்பாங்களா. என்னென்ன பிரசிடென்சி பார்த்தோம்? பாம்பே, மெட்ராஸ் 2 பிரசிடென்சி பார்த்தோம். சபார்டினேட் பிரசிடென்சி. ஸோ இவங்களுக்கும் அதுல இருக்க கவர்னர்ஸ்க்கும் மேல இருக்க கவர்னர் ஜெனரலுக்கும் எல்லாத்துக்குமே இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் சொல்ற பவர் முடிவை வந்து ஓவர்ரைட் பண்ற பவர் கொடுத்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் கவர்னர் ஜெனரல் மோர் கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் பிரசிடென்சி. அதாவது பெங்கால்ல இருக்க கவர்னர் ஜெனரல் கீழே இருக்க பாம்பே மெட்ராஸ்ல இருக்க கவர்னர் மேல நிறைய பவர் எடுத்துக்கிறாங்க, அதிகமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள இந்த ஆக்ட் கீழே இருந்து. நெக்ஸ்ட் ட்ரேட் மோனோபலி எக்ஸ்டெண்ட் 10 years. ட்ரேட் மோனோபலி அப்படின்னா என்னன்னா 1600ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவுக்கு வரும்போது குயின் எலிசபெத்ல இருந்து ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா பிரிட்டிஷ்ல இருந்து நாங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு போய் வியாபாரம் பண்ணுவோம், வேற எந்த பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்டும் இந்தியாவுக்கு போய் வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட். அதை தான் ட்ரேட் மோனோபலின்னு சொன்னாங்க. ஸோ இதை இன்னும் 10 years எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதாவது இன்னும் 10 வருஷம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள வியாபாரம் பார்க்கணும், வேற எந்த பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க 10 வருஷம். நெக்ஸ்ட் ஒன் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று பார்த்தோம். அவங்க தான் வந்து கம்பெனியோட பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து இந்தியாவில் இருக்க ரெவென்யூஸ்ல இருந்து இல்லை, நீங்களா தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆக்ட் கீழே வருது. நெக்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. இதுல என்ன சொல்றாங்கன்னா abolish trade monopoly open to all British merchants.
ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு மட்டும் கொடுத்த மோனோப்ளியா அபாலிஷ் பண்ணிட்டு இனிமேல் எந்த மர்ச்சன்ட்ஸ் பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் வேணாலும் இந்தியாவுக்கு போய் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா 2 கண்டிஷன்ஸ். டீ ட்ரேட், இந்தியாவோட டீ ட்ரேட் பண்றதுல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் மோனோப்ளியா இருந்தாங்க. நெக்ஸ்ட் சைனாவோட இன்னும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மோனோப்ளியை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் தவிர எந்த பிரிட்டிஷ் மர்ச்சன்ட் வேணாலும் இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிறிஸ்டியன் மிஷினரிஸை அலோவ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா பீப்புளோட என்லைட்மெண்ட்காக அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பிரிட்டிஷ் டெரிட்டரி எங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்களோ அந்த பகுதியிலாம் வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 கீழே லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. என்னன்னா சில பர்சன்ஸ் மேல மட்டும் நீங்க டாக்ஸ் போட்டுக்கலாம், அப்படி அவங்க டாக்ஸ் கட்டினா பிரச்சனை இல்லை, அவங்கள நீங்க பனிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பவரை கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது முக்கியமான ஆக்ட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இந்த ஆக்டை ஏன் முக்கியம் சொல்றாங்கன்னா இதுதான் இந்தியாவை சென்ட்ரலைசேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்துச்சு. ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா. சரி, அப்படி என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா சேஞ்ச் பண்ணாங்க. அப்படி பார்த்தா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். சரி, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா பேருக்கா வாரன் ஹாஸ்டிங். நெக்ஸ்ட் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு என்டையர் இந்தியாவோட லெஜிஸ்லேட்டிவ் பவரையும் கொடுக்குறாங்க. deprived the legislative power of Madras and Bombay. மெட்ராஸ் பாம்பே பிரசிடென்சில இருந்து லெஜிஸ்லேட்டிவ் பவரை வாங்கி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்கே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கே கொடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் இதுல ஒன்று the laws made under the previous acts called regulation. The laws made under this act called act. அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது சட்ட திருத்தங்கள் போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்க ரெகுலேஷன் சொல்லுங்க. இனிமேல் இந்த ஆக்ட் கீழே இருந்து ஏதாவது ஒரு சட்ட திருத்தங்கள் போட்டாங்கன்னா இதான் நீங்க ஆக்ட் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதான் இந்த ரெகுலேஷன் ஆக்டுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆக்ட் கீழே இருந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட வேலை அப்படியே மாறுது. அவங்க ஒரு ட்ரேட் தான், கமர்ஷியல் பாடியா தான் இருந்தாங்க, வியாபாரம் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாறிட்டாங்க. அடுத்து அவங்க ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணாங்க. என்னன்னா இன்ட்ரோடியூஸ் எ சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ். இப்ப இருக்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரி அப்ப கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதுல இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கோர்ட் ஆஃப் டைரக்டர் அது வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 முடியுது. நெக்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1858. இதுல என்ன சொல்றாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட கவுன்சில் இருக்குல்ல, ஸோ 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனை பிரிக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ல இந்தியன்ஸை ஆட் பண்றாங்க. ஸோ அதனால அதை இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. 6 நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்ஸ் டு த கவுன்சில். 6 இந்தியன் மெம்பர்ஸ் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஆட் பண்றாங்க. இன் இட் 4 மெம்பர்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. இந்த 4 பிரசிடென்சில இருந்து 4 பேர்த்த வந்து இந்த பிரசிடென்சில ஆட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் அஸ் மினி பார்லிமெண்ட் மாதிரி செயல்படுது. அடாப்டிங் சேம் ப்ரொசீஜர் அஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஃபார் சிவில் சர்வன்ட். சிவில் சர்வன்ட்க்கு காம்படிஷன் வைக்கணுங்கிற ஒரு அட்டம் போன இதில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருக்க முடியாது. அதை இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1858 கொண்டு வராங்க. ஸோ இது இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கொண்டு வந்தது யாருன்னா மெக்காலே கமிட்டி. நெக்ஸ்ட் ஒன், இதோட சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1858 கம்பெனி ரூல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இது கிரவுன் ரூல் ஆரம்பிக்கும். கிரவுன் ரூல்ல ஏன் கிரவுன் ரூல் ஆரம்பிக்குன்னா இந்த 1857 ஒரு ரிவோல்ட் நடந்திருக்கும்.
ஸோ அதுல இருந்து சிப்பாய் முட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்ததுல இருந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டைரக்டா ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆக்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இதை என்ன சொல்றாங்கன்னா ஆக்ட் ஃபார் த குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இதுல பவர் ஆஃப் கவர்மெண்ட், டெரிட்டரிஸ், ரெவன்யூஸ் எல்லாமே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிட்ட இருந்து பிரிட்டிஷ் கிரவுனுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. என்னென்னது? கவர்மெண்டோட பவர், டெரிட்டரிஸ், ரெவன்யூஸ் எல்லாமே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிட்ட இருந்து பிரிட்டிஷ் கிரவுனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நெக்ஸ்ட் இதுல கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோமா, அவங்கள வைஸ்ராயின்னு சேஞ்ச் பண்றாங்க. அதப்படி ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னா லார்ட் கர்னிங். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருந்தவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்தினாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாத்தினாங்க, இப்ப வைஸ்ராயா மாத்திட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு டபுள் கவர்மெண்ட் மாதிரி இருக்கு. இவங்க தான் கம்பெனியோட பொலிட்டிக்கல் கமர்ஷியல் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. ஸோ இந்த டபுள் கவர்மெண்ட் சிஸ்டத்தை அப்படியே அபாலிஷ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு நியூ ஆஃபீஸ் கொண்டு வராங்க. அதுதான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட வேலை என்னன்னு பார்க்கலாம். இப்போ இருக்க பிஎம் மாதிரி, பிரைம் மினிஸ்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. கம்ப்ளீட் அத்தாரிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஓவர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல கம்ப்ளீட் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி இவர் கையில தான் இருக்கு. ஸோ பிஎம் மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட் ஹி ஷுட் மெம்பர் ஆஃப் கேபினெட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இவர் ஒரு கேபினெட் மெம்பரா இருக்கணும். ரெஸ்பான்சிபிள் டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இவரை அப்பாயிண்ட் பண்றதே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ அவங்களுக்கு இவர் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 15 மெம்பர் கவுன்சில் இருக்கு. ஸோ இது ஒரு அட்வைசரி பாடி தான். இதோட சேர்மன் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். நெக்ஸ்ட் இந்த 1858 ரிவோல்ட்டுக்கு அப்புறமேலா இருந்து இந்தியாவை ரூல் பண்றதுக்கு இந்தியன்ஸோட கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க நினைச்சாங்க. ஸோ அதுக்காக போட்ட ஆக்ட் தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட். 3 ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்களும் இந்தியன்ஸும் லா மேக்கிங் ப்ராசஸ்ல எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம பார்த்தோம் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1858ல ஆல்ரெடி 6 இந்தியன்ஸை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா 1862ல வைஸ்ராயா இருந்த லார்ட் கர்னிங் அவங்க 3 பேரை ஆட் பண்றாங்க. ராஜா ஆஃப் பனாரஸ், த மகாராஜா, சர் தின்கர் ராவ் அப்படிங்கிற 3 பேத்தையும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மெட்ராஸ் பாம்பேயோட லெஜிஸ்லேட்டிவ் பவரை வாங்கிட்டாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வைஸ்ராய் அதை திரும்ப கொடுத்துடுறாரு. நெக்ஸ்ட் ஒன் இதுல 3 நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் கிரியேட் பண்றாங்க. பெங்கால், பஞ்சாப், நார்த் வெஸ்ட் ப்ரொவின்சஸ். ஆல்ரெடி பாம்பே, மெட்ராஸ்ன்னு பார்த்தோம். இப்போ இந்த 3ம் சேர்ந்து மொத்தம் 5 பிரசிடென்சி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது ஒன்று இடையில இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். 1859ல லார்ட் கர்னிங்கிறவங்க போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. எப்படின்னா a member of the Viceroy's Council was made in charge of one or more departments of the government. வைஸ்ராய் கவுன்சில்ல 15 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கணும். இப்போ இருக்க போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. இப்போ இருக்க ஹெல்த் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி வைஸ்ராய் கவுன்சிலில் இருக்கவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டை எடுத்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதுதான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இது கொண்டு வந்தது லார்ட் கர்னிங். எப்போனா 1859ல. ஸோ நெக்ஸ்ட் இந்த வைஸ்ராய்க்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. அவங்க என்னன்னா ஆர்டினன்ஸை இஷ்யூ பண்ணுறது. ஸோ இந்த ஆர்டினன்ஸோட லைஃப் டைம் அப்பவும் 6 மந்த்ஸ் தான் இருக்கு, இப்பவும் 6 மந்த்ஸ் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. இதுல என்ன பண்றாங்கன்னா இன்னும் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது இந்தியன்ஸை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஆட் பண்றாங்க. ஸோ எதுலனா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவும் சரி, ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் ரெண்டுலையுமே நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை ஆட் பண்றாங்க. ஸோ என்னதான் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை ஆட் பண்ணாலும் சென்ட்ரல்ல மெஜாரிட்டியா பிரிட்டிஷ்காரங்க தான் இருக்கணும், இந்தியன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கணும். அதுல கரெக்டா இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க. என்னன்னா இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்க்கு 2 பவர் கொடுக்குறாங்க.
பவர் ஆஃப் டிஸ்கஸிங் த பட்ஜெட். நெக்ஸ்ட் அட்ரஸிங் கொஸ்டின் டு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு 2 பவரையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நாமினேஷன் ப்ராசஸ் ஆஃப் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஸோ இப்போ நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வராங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். ஸோ எதை வச்சு எப்படி எந்த ப்ராசஸில் நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் யார் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் தான் பண்ணுவார். ஸோ எப்படி பண்ணுவார்னா ரெக்கமெண்டேஷன் படி யார் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார் இவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்னருக்கு கொடுப்பாங்க. கவர்னர் தான் இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரொவின்ஷியலில். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா வைஸ்ராய். ஸோ யாரோட ரெக்கமெண்டேஷன் படினா ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்க 2 பேர்த்தோட ரெக்கமெண்டேஷன் படி வைஸ்ராய் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா சென்ட்ரலில் 16லேருந்து 60 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ப்ரொவின்ஷியலில் நாட் யூனிஃபார்ம்லி, அதாவது ஒவ்வொரு ப்ரொவின்ஷியல் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் members allowed to ask supplementary question and move resolution on budget. ஆல்ரெடி நான் அஃபிஷியல் மெம்பருக்கு 2 பவர் கொடுத்துருப்பாங்க. பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல கொஸ்டின் கேட்குறதுன்னு 2 பவர் கொடுத்துருப்பாங்க. இன்னும் 2 பவரை அவங்க ஆட் பண்ணுறாங்க, சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின், அதாவது கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன்று பட்ஜெட்டை பற்றி ஏதாவது ஒரு ரெசல்யூஷனை பார்லிமெண்ட்டில் மூவ் பண்ணுறது அப்படின்னு இப்போ 4 பவர் வந்து இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இது வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மட்டும்தான் லா மேக்கிங் ப்ராசஸில் மட்டும்தான் இந்தியன்ஸை ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு இந்தியனை ஆட் பண்ணுறாங்க. அவங்க தான் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜாயின் இன் வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அஸ் லா மினிஸ்டர். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு வந்தது யாருன்னா லார்ட் மின்டோ. அதனால தான் லார்ட் மின்டோ ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். இது என்னன்னா முஸ்லீம் ஓட்டர்ஸ்லாம் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் தான் ஓட் பண்ணணும், சீக்ஸ்லாம் சீக் கேண்டிடேட் மட்டும் தான் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ முஸ்லீம் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் தான் கொண்டு வராங்க. கான்செப்ட் செப்பரேட் எலக்டேட், முஸ்லிம்ஸ் எலெக்டட் ஒன்லி பை முஸ்லீம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் இது எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்சி கார்பரேஷன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஜமீன்தார்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை, கம்யூனல் எலக்ட்ரேட்டை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதை மாண்டகு சப்போர்ட் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஜெக்ட் லிஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அதாவது சென்டர்லாம் நீங்கள் ஒரு சில சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஸ்டேட் சில சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இருக்குல்ல அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்து ஸ்டேட் இருக்குது, ஃபினான்ஸ் எல்லாம் வந்து சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து லிஸ்ட் போட்டு பிரித்து வைக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே தான் கண்டினியூவாக இருக்குது, யூனிட்டரியாக இருக்குது. அதாவது சென்டர் மேலே ஸ்டேட் கீழே, சென்டர் சொல்லதான் ஸ்டேட் கேட்கணும், அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க, அதான் டயார்ச்சி. இது கிரீக் வெளில டை ஆர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா டபுள் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே கொண்டு வராங்கன்னா ப்ரொவின்ஷியலில் தான் கொண்டு வராங்க, சென்டரில் கொண்டு வரல. ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்டை 2ஆக பிரிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர்டு, ரிசர்வ் அப்படின்னு. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்வ் சப்ஜெக்ட் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறது கவர்னர் தான். யாரோட ஹெல்ப்போடன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டை கவர்னர் மினிஸ்டர்ஸோட ஹெல்ப்போட ஹேண்டில் பண்ணுவார். இதே ரிசர்வ் சப்ஜெக்டை கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட ஹெல்ப்போட மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால இதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோமா. ஸோ பஞ்சாப்ல நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ்ல இங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிரியேட் பண்ணாங்கன்னு. இப்போ அதில் பைகாமலிசம் லெஜிஸ்லேட்டிவ் கொண்டு வந்தாங்க. பைகாமலிசம் லெஜிஸ்லேட்டிவ் எப்படின்னா அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்,
2 இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2யுமே பை டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தான் இதுல வந்து ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1993 கொஞ்சம் சொன்னாங்க. 1919 கீழ. ஸோ இதுல நெக்ஸ்ட் பைகாமினல் லெஜிஸ்லேட்டிவ் கொண்டு வந்தாங்க. டைரக்ட் எலெக்ஷன் மூலம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி முஸ்லீமு, ஜமீன்தார்ஸ், யூனிவர்சிட்டிஸு, பெங்கால் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்களுக்குலாம் எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சீக்ஸ், யூரோப்பியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ்னு எல்லாத்துக்குமே எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், இதுல பிரான்சஸ் கொடுத்தாங்க. அதாவது ரைட்ஸ். நீங்க இவ்வளவு ப்ராப்பர்ட்டியா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட்ஸ், நீங்க டாக்ஸ் கட்டினாதான் உங்களுக்கு இந்த ரைட்ஸ், நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட்ஸ்னு இந்த ரைட்ஸை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ ஒரு ஆஃபீஸ் கிரியேட் பண்றாங்க. எங்கன்னா லண்டன்ல. அந்த ஆஃபீஸ் பேரு ஹை கமிஷனர் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போ செட்டப் பண்றாங்கன்னா 1926 தான். சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்க்கும் செப்பரேட் பட்ஜெட் கொடுக்குறாங்க. 10th ஒன்னா சைமன் கமிஷன் கொண்டு வராங்க. சைமன் கமிஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் 1990 ஒரு நியூ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் படி எப்படி வந்து இந்தியா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்ற போட்ட அந்த கமிஷன் தான் சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுபடி பார்த்தா 1929 தான் இவங்க வந்து பார்த்துருக்கோம். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. 1927 வந்துட்டாங்க. நவம்பர் மாதம் 1927 வந்துட்டாங்க. இதுல 7 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஒரு சேர்மன் இருந்தாங்க. சேர்மன் தான் சர் ஜான் சைமன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஆல் மெம்பர்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் இருந்தாங்க. எல்லாமே, அதாவது இந்த கமிஷன்ல எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்க தான். அதனால இந்தியன்ல இருக்க பார்ட்டிஸ் வந்து இதை பைக்காட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 1927 எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இதோட ரிப்போர்ட்டை வந்து 1930 சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இந்த டயாச்சியை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு போட்ட ஆக்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபெடரேஷன். அதாவது ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்சியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு இப்பயும் இருக்கு. ஸோ அதை வந்து அங்க கொண்டு வராங்க. சென்ட்ரல் வந்து 59 சப்ஜெக்டை பார்த்துக்கணும். ஸ்டேட் வந்து 54 பார்த்துக்கணும். 2 பேரும் சேர்ந்து 36 சப்ஜெக்ட் பார்த்துக்கணும். இது மூணுலையுமே வராத சப்ஜெக்ட் வந்து ரெசிடேட்டிவ் பவர்னு சொல்லி அவங்க வைஸ்ராய் வந்து ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்னு டயாச்சியை அபாலிஷ் பண்ண சொல்றாங்க. இங்க கொண்டு வந்தாங்க, ப்ரொவின்சியல்ல கொண்டு வந்தாங்க. ப்ரொவின்சியல்ல அபாலிஷ் பண்ணிட்டு பின்னாடி அதை சென்ட்ரல்ல கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ப்ரொவின்சியல்ல டயாச்சியை அபாலிஷ் பண்ணிட்டு அதை அட்டானமியா ஆக்கிடுறாங்க. டயாச்சி அட் சென்டர் நாட் கம் இன்டு ஆப்ரேஷன். அதாவது கொண்டு வரலன்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆப்ரேஷனுக்கு வந்திருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பைகாமலிசம் 6 அவுட் ஆஃப் 11 ப்ராவின்சஸ். அதாவது இப்போ 11 ப்ராவின்சஸ் இருக்கு. அதுல 6 ப்ராவின்சஸ்ல பைகாமலிசம் வந்துச்சு. பைகாமலிசம்னா நம்ம பார்த்தோம் அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் 2 ஹவுஸ்மே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க லெஜிஸ்லேட்டிவ் தான், அந்த மாதிரி இருக்க ப்ராவின்சஸ் தான் பைகாமலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராவின்சஸ் இருக்குன்னா பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அஸ்ஸாம், யூபி அப்படின்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன்னுமே எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் எஸ்சி, உமன், லேபர் இவங்களுக்குலாம். நெக்ஸ்ட் ஒன் வைஸ்ராய் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 15 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள அப்படியே அபாலிஷ் பண்ணிடுறாங்க. பிரான்சஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதை பிரான்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோடனே 10% பீப்புளுக்கு வந்து ஓட்டு வந்து கிடைக்குது. ஸோ ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஃபெடரல் கோர்ட் வந்து 1937 ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா பார்க்க போகிறது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இதை கிளமெண்ட் அட்லிங்கிறவங்க தான் டிக்ளேர் பண்றாங்க. பிரிட்டிஷ் ரூல் வந்து ஜூன் 30, 1948 முடிவடையும் அப்படின்னு. ஏன் ஜூன் 30, 1948 முடிவடையும் சொல்றாங்கன்னா, அப்பதான் ஜப்பான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல இவங்கள்ட்ட சரண்டர் அடைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து கமமரேட் பண்ணி ஜூன் 30, 1948 நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதை முஸ்லீம் லீக் வந்து ரிஜெக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து செப்பரேட் கண்ட்ரி வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அப்போ இந்த வயசு மவுண்ட் பேட்டன் வந்து ஒரு பிளான் போடுறாரு. அதுதான் பார்ட்டிஷன் பிளான், மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்றாங்க. ஸோ அதில் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் ரூல் முடிஞ்சு இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக மாறும்.
2 செப்பரேட் கண்ட்ரி வந்து உருவாகும், இந்தியா பாகிஸ்தான். வைஸ்ராயை அபாலிஷ் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வைஸ்ராயோட கவுன்சில் அபாலிஷ் பண்ணிருந்தாங்க, இப்போ வைஸ்ராயே அபாலிஷ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒன்று கொடுக்குறோம். இந்த அவங்க தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டையும் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க, நீங்க இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கலாம், பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீயாகவும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய வந்து கண்டிஷன் போட்டு இந்தியாவை இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.